ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் நீங்க உங்க ஆண்ட்ராய்டு போன்ல போன் பே அதிகமா பயன்படுத்துறீங்களா? அப்பனா அந்த போன் பேல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. அது என்னங்கிறத நீங்க இந்த வீடியோ மூலியமா தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே இந்த பீமோட யூபிஐ ஆப்பை பத்தி நல்லாவே தெரியும். இது யாருக்கு கீழே செயல்படுதுன்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்கள தான் நம்ம சுருக்கமா என்பிசிஐ அப்படிமோ. இவங்களுக்கு கீழே தான் வந்து இந்த பீமோட யூபிஐ ஆப் தான் செயல்படுது. ஸோ இந்த பீமோட யூபிஐ ஆப்ல ஒரு அற்புதமான ஃபீச்சரை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தினாங்க. அதான் யூபிஐ சர்க்கிள். இதை ஜிபேல கூட ட்ரையல் வெர்ஷனா அறிமுகப்படுத்தினாங்க. இது வரைக்கும் நான் வந்து அந்த யூபிஐ சர்க்கிளை ரிசீவ் பண்ணல. நீங்க ரிசீவ் பண்ணீங்கன்னா கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், போன் பேல யூபிஐ சர்க்கிள் ரீசெண்டா அப்டேட்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது எங்க இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். அதுக்கு முன்னால இந்த யூபிஐ சர்க்கிள்னா என்ன, அதை மட்டும் நீங்க லைட்டா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த உங்களுக்கு நான் காட்டி முடிச்சிடறேன். அதாவது யூபிஐ சர்க்கிள் என்னன்னா, உங்களுக்கு பிடிச்சமான, அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களா இருக்கலாம், உங்களுடைய அக்கௌண்ட்டை பயன்படுத்துறதுக்கு ஒரு அதிகாரத்தை நீங்க கொடுக்குறீங்க. அப்படி அவங்க பயன்படுத்தும் போது நீங்க ஒரு அமௌண்ட்டை செட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த அமௌண்ட்டுக்குள்ள மட்டும்தான் அவங்களால செலவு பண்ண முடியும். இப்படி செலவு பண்ணும் போது அதோட ரெக்கார்டை 2 பேரும் பார்க்கலாம். நீங்களும் பார்க்கலாம், நீங்க யாருக்கு அனுமதி கொடுத்தீங்களோ அவரும் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யாரு இன்வைட் பண்ணாங்களோ அவங்க நினைச்சா அந்த நபரை ரிமூவ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு வசதி இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய அக்கௌண்ட்டை பயன்படுத்துறவர் வந்து பேங்கோட லிங்க் பண்ணணும்ங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு யூபிஐயோட அக்கௌண்ட் இருந்தாலே போதுமானது. அந்த அக்கௌண்ட் வழியாவே அந்த பிரைமரி அக்கௌண்ட்டோட அமௌண்ட்டை பயன்படுத்த முடியும். ஸோ இந்த மாதிரி வசதிகள்லாம் இருக்கு. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த ஃபோன் பேல எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன், வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபோன் பேல யூபிஐ சர்க்கிள் அறிமுகப்படுத்திட்டாங்கல்ல, அதை முதல்ல பாக்குறதுக்கு முன்னாடி பீமோட யூபிஐ ஆப்ல அந்த யூபிஐ சர்க்கிளை நம்ம பார்த்துடலாம். ஆல்ரெடி என்னோட போன்ல பீமோட யூபிஐ சர்க்கிளை வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். அதை ஓபன் பண்றேன். ஓபன் பண்ண உடனே பாருங்க, சென்ட் டு மொபைல், சென்ட் டு பேங்க், யூபிஐ செல்ஃப், பக்கத்துல பாருங்க யூபிஐ சர்க்கிள். அதான் இது. தட்டுவோம். தட்டினா கிரியேட்டட், ரிசீவ் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு பிளஸ் பட்டன் இருக்கு. இதை தட்டினீங்கன்னா நீங்க யாரை ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்கள ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எப்படின்னா இன்வைட் பண்றது மூலியமா தான் இது செயல்பட போகுது. ஒன்ஸ் நீங்க அந்த நபரை உள்ள ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவர் கிரியேட் பண்ண இந்த யூபிஐ அக்கௌண்ட் வழியா உங்களுடைய அமௌண்ட்டை அவரால் பயன்படுத்த முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் யூபிஐ சர்க்கிள். எப்படி ஆட் பண்ணணும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த இடத்துக்கு வந்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், போன் பேல இந்த யூபிஐ சர்க்கிளை பார்த்துடலாம். அதை ரீசெண்டா ஒரு அப்டேட்டா கொடுத்துருக்காங்க. போன் பேயோட புதிய அப்டேட்ல அதோட ஹோம் ஸ்கிரீனை டோட்டலாவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுவோம். பண்ணா மேனேஜ் பேமெண்ட் இருக்கா, அது பக்கத்துல வியூ ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நம்ம தட்டுவோம். தட்டின உடனே பாருங்க ஒரு 3 பாக்ஸ் இருக்கா. இதுல யூபிஐ சர்க்கிள்னு ஒரு பாக்ஸ் இருக்கு. அதை நம்ம தட்டுவோம். இப்படிதான் இருக்கும் போன் பேல யூபிஐயோட சர்க்கிள். செகண்டரி கான்டாக்ட், பிரைமரி கான்டாக்ட். இப்போ செகண்டரி கான்டாக்ட்ல தான் நீங்க யாரை இன்வைட் பண்ண போறீங்களோ அவங்கள நீங்க ஆட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா வழக்கம் போல நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் கிரியேட் பண்ண அந்த யூபிஐ அக்கௌண்ட் வழியா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை பயன்படுத்த முடியும். அதுவும் நீங்க எவ்வளவு செட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதுக்குள்ளதான் அவரால் பயன்படுத்த முடியும். ஸோ போன் பேலையும் யூபிஐ சர்க்கிள் அறிமுகப்படுத்திட்டாங்க. நீங்க ரெகுலரா போன் பேயை பயன்படுத்துறீங்கன்னா ஃபட்டாஃபட் இதை செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அவசியப்பட்டா நீங்க செட் பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. ஸோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன் யூடியூப் விதைச்சு விட்டுருக்கேன். அதுல ஒண்ணு தட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.